அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். நாம் இன்று இரவு ஒரு அழகிய புனித ரமலான் மாதத்தில் அடியெடுத்து வைக்க இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்று பிறை தென்பட்டதும் ஓதும் ஒரு சிறப்பான ஒரு துஆ உள்ளது. அதனை நாம் ஓதும் போது அல்லாஹ் நமக்கு ரஹ்மத்தை இறக்கி வைப்பான். மேலும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான். மேலும் எங்களுடைய கஷ்டங்கள் கவலைகளை நீக்கி நாம் ஆசைப்படும் விடயத்தை நமக்கு அல்லாஹ் தருவான். இந்த ரமலானை மிக பரக்கத்தான மாதமாகவும் பொறுமையாளர்களின் மாதமாகவும் நாட்டங்கள் நிறைவேறும் மாதமாகவும் அல்லாஹ் மாற்றி அமைப்பானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஆமீன் என்று கூறிக்கொள்ளுங்கள். ரமலான் பிறை கண்டதும் ஒரு சூரா உள்ளது. அந்த சூறாவை நாம் ஓதிவிட்டு அல்லாஹ்விடம் துஆ கேட்டோம் என்றார் அல்லாஹ் நமது அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ். அந்த சூரா என்னவென்றால், அந்த சூரா அல் குர்ஆனில் 48வது சூறாவாக உள்ளது. இந்த சூரா என்னவென்றால் அதுதான் சூரா ஃபத்ஹ். ஃபத்ஹ் என்பதன் பொருள் வெற்றி. இது ஹுதைபியா சமாதான உடன்படிக்கைக்கு பிறகு இறக்கப்பட்ட ஒரு சூரா. ஃபத்ஹ் என்பதற்கு இஸ்லாமிய கருத்து, நம்பிக்கையாளர்களுக்கு உதவியும் வெற்றியும் உண்டு. இந்த சூறாவை ரமலான் மாதத்தின் முதல் பிறையை பார்த்ததும் நாம் அல் ஃபத்ஹ் சூறாவை நாம் ஒரு முறை ஓதி அல்லாஹ்விடம் அதிகமாக துஆ கேட்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஹலாலான அனைத்து துஆக்களையும் அல்லாஹ் கபூல் செய்வான். அப்துர் ரஹ்மான் அல் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். மேலும் இமாம் அபு ஹாஷிம் அவர்களும் அவருடைய கிதாபில் கூறியுள்ளார்கள். மேலும் ரமலான் பிறையை கண்டதும் இந்த துஆவை நாம் ஓத வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மாதத்தினுடைய பிறையை பார்க்கும் போதும் இந்த துஆவை ஓதியுள்ளார்கள். இந்த துஆ திர்மிதி ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவிடப்பட்டுள்ள ஒரு துஆ. அந்த துஆ என்னவென்றால், அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வஸ் சலாமதி வல் இஸ்லாமி ரப்பி வரப்புக அல்லாஹு ஹிலாலு ருஷ்தின் வஹைர். அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வஸ் சலாமதி வல் இஸ்லாமி ரப்பி வரப்புக அல்லாஹு ஹிலாலு ருஷ்தின் வஹைர். அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வஸ் சலாமதி வல் இஸ்லாமி ரப்பி வரப்புக அல்லாஹு ஹிலாலு ருஷ்தின் வஹைர். இதனுடைய பொருள், யா அல்லாஹ் இந்த பிறையை எங்களுக்கு நிம்மதி தரக்கூடிய பிறையாகவும் பாதுகாப்பு தரக்கூடிய பிறையாகவும் ஈமான் தரக்கூடிய பிறையாகவும் சாந்தி சமாதானம் தரக்கூடிய பிறையாகவும் இஸ்லாம் தரக்கூடிய பிறையாகவும் யா அல்லாஹ் இந்த பிறையை நீ ஆக்கித் தருவாயாக. பிறையே உன்னுடைய ரப்பும் என்னுடைய ரப்பும் அல்லாஹ் தான். எனவே இந்த சிறப்பான அர்த்தத்தை கொண்ட இந்த துஆவை பிறையை கண்டதும் நாம் அனைவரும் ஓதிக்கொள்வோம். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த 2 அமலையும் கட்டாயம் இன்று ஓதிக்கொள்வோம். பதிவை கேட்டதன்படி அமல் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தருவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஆமீன் என்று கூறிக்கொள்ளுங்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்று இந்த அமலை செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைவோம். ஆமீன். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.